Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் சில்லி ஆயில் செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது மாதிரியெல்லாம் சாப்பாடு செய்யக்குள்ள இந்த சில்லி ஆயிலை சேர்த்து இன்னமுமே அதை டேஸ்ட்டாக செஞ்சு குறையிலும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சில்லி ஆயில் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 5 டேபிள் ஸ்பூன் கட்டர் தூள் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, இல்லாட்டி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாசமில்லாத எந்த எண்ணெய் வேண்டாலும் நீங்கள் எடுக்கலும். எண்ணெய் சூடாவினத்துக்கு பிறகு இதில் நான் 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் சேர வேணுமென்று தான். ஏலக்காய் பட்டையை வெளியே எடுத்துருங்க. இதோட நீங்கள் விரும்பினா அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதுவள் கூட சேர்த்து குறையிலும். இதே எண்ணெயில் நான் 10 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்திருக்கிறேன். இதோடவே கொஞ்சமாக மாசி துண்டுகள் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வானாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு பிறகு இந்த சூடான எண்ணெயை அப்படியே எடுத்து நாங்கள் கட்டர்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு எண்ணெயை சேர்க்குறனால கொஞ்சம் கனமாக இருக்கிற கிளாஸ் பவுல் அப்படி இல்லாட்டி எது எடுக்கிறீங்களோ அந்த பவுல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டான சில்லி ஆயில் ரெடி. இது நல்லா ஆறினதுக்கு பிறகு கொஞ்சமும் தண்ணி படாத ஒரு கிளாஸ் பாட்டிலில் இது மாதிரி போட்டு ஒரு மூடியால் மூடிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். யூஸ் பண்ணுறதுக்கு அள்ளி எடுக்கிற கரண்டிலையுமே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூட, அப்போ தான் எங்களுக்கு இதை மிச்ச நாளைக்கு வச்சுக்கிறோம். மேலும் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் டெவல் இதெல்லாம் செய்யக்கொள்ள இந்த சில்லி ஆயிலும் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த சாப்பாட்டோட டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.